நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுமேஷ் அந்த பொண்ணு கூட அங்க தங்க வந்தான் அப்படிங்கறது உண்மைதான்க்கா. நீ அவளோட கண்ணத்தை பார்த்து 2 அறை கொடுத்திருக்க வேண்டியதுதானே? அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அந்த பொண்ணு சுமேஷ் ஏமாத்தி அங்க கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அவனுக்கு பொண்டாட்டியும் குழந்தைங்களும் இருக்காங்கன்ற விஷயம் நீ அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுல என் கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். நான் அவனை அளவுக்கு அதிகமாவே திட்டிட்டேன். ஆனா எந்த ஒரு பயமும் இல்லாம அவளை அங்கிருந்து அவன் கூட்டிட்டு போயிட்டான். அவகிட்ட ஏதோ ஒரு பெரிய பொய்ய சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்பான். இல்லனா ஒன்னா இருக்கிறதுக்கு எந்த பொண்ணு வரமாட்டாளே. ஆஷாவை நினைச்சு பார்த்தாதான் சுமேஷுக்காக அவ உயிரையே கொடுப்பா. வேற எந்த பொண்ணுடைய முகத்தையும் பார்க்காம ரொம்ப நல்ல புருஷனா இருக்கான்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆஷாவுடைய சொத்து மேலதான் சுமேஷ்க்கு கண்ணு இருக்கு. அதனால அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஆஷாக்கு போன் பண்ணி நீயே இத பத்தி சொல்லு பாலா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால எப்படிக்கு ஆஷா கிட்ட சொல்ல முடியும்? நீ சொல்லாம இருந்துட்டா சுமேஷ பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதாலதான் சொல்றேன். ஆஷா விட அதிகமான சொத்தும் பணமும் இருக்க ஒருத்தியதான் அவன் கூட கூட்டிட்டு போயிருக்கான் போது ஆஷாவ கூடிய சீக்கிரம் அவன் கழட்டி விட்டுருவான். அப்படி கழட்டி விட முடியுமா? அவளை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டான். ஆனா அவளை ஏதாவது பண்ணிட்டு தான் போவான். ஏதாவது ஒரு குளத்துல அவளை தள்ளி விட்டுட்டு அது கூடவே அந்த பைக்கையும் தள்ளி விட்டுட்டா போதும்ல. சின்ன சின்ன காயத்தோட அவன் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கண்டிப்பா படுத்துப்பான். சொல்ல போனா ஆஷா மட்டும் தனியா போக மாட்டான். அந்த குழந்தையும் அவன் கண்டிப்பா கொன்றுவான். 2 கை கால் இருக்கிற ஒரு அரக்கன் தான் அந்த சுமேஷ். அவன் எதுக்கும் தயங்க மாட்டான். அதனாலதான் நான் சொல்றேன் பாலா, இந்த விஷயத்த நீ ஆஷா கிட்ட சொல்லணும். நான் சொன்னா அவ கண்டிப்பா நம்ப மாட்டா பாலா. நீதான் அவகிட்ட சொல்லணும். அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இல்லையா? நீ சொல்லலனாலும் அது நடக்கதான் போகுது. ஆஷாவோட வாழ்க்கையில ஒரு துயரம் நடக்கிறதுக்கு முன்னாடி உண்மையா அவகிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமா சுமேஷோட வாழலாமா வேண்டாமான்னு அவ முடிவு எடுக்கட்டும். நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? பாலா பொய் சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லாம பாலாவோட பையனும் சொன்னால சுமேஷ் ஹோட்டல் கூட பாலா கூட சண்டை போட்ட விஷயத்த பத்தி. ராத்திரி அந்த பையப்புள்ள சுமேஷ் கால் பண்ணும் போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. அவன் ஒரு பொண்ணோட ஹோட்டல்ல ரூம் போட்ட விஷயத்த பாலா வந்து இங்க சொல்லிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவன் போன் பண்ணிருக்கான். அவன் ஒரு ஜில்லா கேடிடி. போதும், இது போதும்டி. அவனை பிரிச்சு மேயறதுக்கு இதுவே அதிகம்தான். சரி வா, நம்ம உடனே அங்க போலாம். என்னங்க நீங்க இத சொன்னீங்கன்னா ஆஷா நம்புவாளா என்ன? ஏடி, அது 2வது விஷயம். முதல்ல அவன் கூட இருந்த அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவன் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்கிறதையும் கேட்கணும். அதுக்கு அவன் ஒத்துப்பானா என்ன? ஒத்துக்க வைப்ப. இல்லன்னா அவன் கூட இருந்த அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தவாடான்னு அவனை மிரட்டுவேன். அப்படி மிரட்டினா என்னங்க பிரயோஜனம்? அவன மாதிரி இருக்கிற ஒரு கேடு கெட்டவனை அங்க இருந்து அடிச்சு விரட்டணும். அவனை விரட்டுறதுக்கு முன்னாடி அந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிக்கணும். இல்லனா ஆஷா கிட்ட அந்த உண்மையை சொல்லி நான் வீட்டை ரணகலம் பண்ணிடுவேன்ல. பாலாவையும் குழந்தைகளையும் சாட்சிகளா கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆஷாவோட குடும்ப வாழ்க்கை நாசமாயிடும் நினைச்சுதான் பாலா பயப்படுறா. ஏண்டி, ஆஷாவோட ஃபேமிலி கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்கல்ல. சுமேஷ் மாதிரி உருப்படாத பையல டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். நம்ம இல்ல, அவன் தான் ரொம்ப சேஃபா இருக்கணும். இப்ப அவனோட குடுமி நம்ம கையில இருக்கு. அவன் இனிமே என்ன டக்காலிட்டி வேலை பண்ணாலும் அது நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாது. முதல்ல அவனோட பேரை வீட்டுல கெடுக்கிற, அதுக்கப்புறமா ஊர்ல கெடுக்கிற. வேற வழி இல்லாம தப்பிச்சா போதும், நம்ம ஓடிடணும். டேய் ப்ரோ சுமேஷ், உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுடா. நாளைக்கு உனக்கு வைக்க போற ஒரு பெரிய பாமோட நான் அங்க வரப்போறேன். கடவுளே, இந்த தடவையாவது எனக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுப்பா.
அம்மா, எதுக்குமா வருத்தமா இருக்கீங்க? நேற்று பாட்டி திட்டாங்களே, அதுக்காகவா? நம்ம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா? பரவாயில்லம்மா, நீ போய் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் டீ போட்டு கொடு. அவங்களுக்குலாம் டீ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வாசல் கூட்டிட்டு இருக்கேன். பாட்டிக்கு பிளாக் டீயும் போட்டு கொடுத்துட்டேன். ஃபீவர் எதுவும் இல்லை, தலைவலிக்கு தான். என்னம்மா, நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. எனக்கு எந்த டயர்டும் இல்லை. நீங்க எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. வினு பிரீத்தி ஆண்டியை தள்ளி விட்டதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அது அவன் வேணும்னே பண்ணலம்மா. பிரீத்தி ஆண்டி கீழே விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே பயந்து போயிருக்காமா. அம்மா, நீங்க பிரீத்தி ஆண்டி கிட்ட பேசுனீங்களா? இல்லம்மா. கால் பண்ணட்டா? நீ போய் ஃபோன் எடுத்துட்டு வாமா. ம். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா டாக்டர் போலான்னு சொல்லிட்டாரு. நம்ம போயிடலாங்க. கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்ல வந்திருக்கட்டுமா? நீங்க எதுக்கு அங்க போறீங்க? நம்ம வீட்லயே இருக்கலாம்ல, பாத்துக்க தான் ஆள் இருக்காங்களே. ஹலோ, என் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய சான்ஸை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. அவள் தனியாக எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன். என்ன ஓகே தானே? அப்ப வேலைக்கு யார் போவா? நான் எப்போவுமே சொல்கிறது தானே, என் ஃபேமிலிக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. பாலா, அந்த பாலசுதாவா? இல்ல, இவ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பாலாமணி. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி தெரிஞ்சுட்டு கால் பண்றா போல. என்கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன். ஹலோ. ஹலோ, நான் ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க. நான் பாலா. தெரியுதுங்க, பிரீத்திக்கு பெரிய அடி ஒன்றும் படலை. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா சொன்னாங்களா? ஹலோ. இல்லை, வர வேண்டாம். நாங்கள் மதியத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். அது வந்து இங்கே பிரீத்தியோட அம்மாவும் பிரதரும் இருக்காங்க. வேண்டாம், வர வேண்டாம். நீங்க வீட்டுக்கு வந்ததை நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க. என் அம்மாவை என்னதான் சொல்றதோ, எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க போல. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வானிலா. ஓ, ஏண்டி, சுமேஷ் அப்புறம் ஆஷாவோட வாழ்க்கையில பத்த வைக்கிறதுக்கான நெருப்பு நம்ம கையில இருக்கு. அந்த நெருப்பு அணையறதுக்குள்ள அங்க போய் பத்த வைக்கணும். வா. என்ன நீங்க காலையிலே கிளம்பிட்டீங்க? அதான் இப்போ நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்கல்ல பாலா. காஃபி குடிச்சிட்டு நீங்க போலாம் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நாங்க சீக்கிரமா அங்க போய் ஆகணும். அங்க போய் ஒரு சிறப்பான ஆட்டத்தை தொடங்க வேண்டியிருக்கு. என்ன அப்படி பாக்குற? நீ இவகிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் இவ என்கிட்ட சொல்லிட்டா. இதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். சதீஷ் மாமா, இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சுமேஷ்க்கு பொண்டாட்டியும் குழந்தையும் இருக்காங்க. அந்த நினைப்பு அவனுக்கு இருந்திருக்கணும். அவன் இத்தனை நாளா நம்ம எல்லாரும் முன்னாடியும் வேஷம் போட்டல இருந்திருக்கான். காசு விஷயத்துல அவன் எப்பவுமே ஃப்ராடுத்தனம் பண்ணுவான். ஆனா இந்த மாதிரி விஷயத்தை இந்த சதீஷ் மன்னிக்கவே மாட்டான்.
அனிலக்கா, சதீஷ் மாமா கிட்ட இந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. பாலா, அந்த கடவுள் தான் அவளையும் அவனையும் உனக்கு காட்டி கொடுத்திருக்காரு. அவன் யாருன்னு ஆஷாக்கு தெரிய வரட்டும். புருஷனோட கெட்ட குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கலாம்னு ஆஷா முடிவு எடுத்துட்டா அப்படின்னா அது அவளுடைய விதி. அதெல்லாம் ஒரு விதியும் இல்ல. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிய போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்க ஆசையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக என்னைக்குமே உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. சதீஷ் மாமா, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்க வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னா? அப்படிலாம் நீ ஒன்னும் யோசனை பண்ணவே கூடாது. இதுக்கு நீ காரணம் இல்ல, அவன் மட்டும்தான் காரணம். அவன் ஏதாவது சாட்சி கேட்டானா கண்டிப்பா நான் ரெடி பண்ணுவேன். சுருக்கமா சொன்னா சுமேஷோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஷாவுக்காக தன்னோட உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு அவன் முகத்தை அப்பாவியா வச்சுட்டு சொல்லும் போதே எனக்கு அவன் மேல டவுட்டா இருந்தது. அதுக்கு நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணிருக்க. இங்க பாரு, மத்த விஷயங்களை நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி உனக்கு சொல்றோம். ஏய் வாடி. ஏங்க, அத்தை கிட்ட போயிட்டு வரலாம்னு சொல்லவே இல்லையா? நீ சொல்லலையா? நான் சொல்லணுமா? நீங்க தானங்க போய் சொல்லிட்டு வரணும். அதுதானே உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஓ, பெரிய மரியாதை. சரி, இப்ப அந்த பிரச்சனை வேண்டாம், நான் போய் எதுக்கு சொல்லிட்டே வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளுமா. பாலா, அவன் கூட வாழ்ந்த ஆஷாவோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு பதிலா ரொம்ப நல்லது எது தெரியுமா? அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இருங்க. அது எதுக்கு? நானும் உங்க கூட வரேன்டா. இப்ப வா. நீ தானே சொன்ன இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேன்னா அவ பண்ற தப்புக்கெல்லாம் நானும் உடந்தையா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு. ஐயோ, அந்த விஷயம் நேத்து ராத்திரியே எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா அது சரியா இருக்காது. ஐயோ, இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்து நீ அங்க கிளம்பி வந்துடாதம்மா. நான் முதல்ல அங்க போய் அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பி வா. அங்க என்னடா சரி பண்ண போற? அங்க சில குப்பைகளை எரிச்சாகணும். அதுக்கான நெருப்பை கொண்டுட்டு தான் நான் இங்கிருந்து போறேன். நான் அங்க போய் போன வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன்னை வந்து இங்கிருந்து கூட்டு போறேன். இல்லைன்னா ஒன்னு பண்ணலாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நம்ம பாலா தானே, அவளே உன்னை கூட்டு வந்து அங்க விடட்டும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நடக்கும். நான் போட்ட பிளான் படி எல்லா விஷயமும் கரெக்டா நடந்துச்சுன்னா இந்த பொக்கிஷத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு பாலா உன்னை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுருவா. இன்னும் நீங்க போயிட்டு வரேன்னு சொல்லவே இல்லையா? அம்மாவுக்கு நம்மளை அனுப்புறதுக்கு மனசே வரல. அப்படின்னா நீங்க எங்கே இருங்க மாமா. ஐயோ, நான் உடனே கிளம்பி ஆகணும். அப்புறம் அம்மாவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இதுக்கப்புறம் அத்தை கண்டிப்பா அங்க வரமாட்டாங்க. நான் அங்க போனா உனக்கு ரெடி, அதானே என்னோட வீடு. அந்த வீட்டுல உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் தான் பார்த்தேன்ல. நான் இங்க இருந்து போயிட்டா நீ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க இங்க இருந்து போறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இலைக்கும் முள்ளுக்கும் பிரச்சனை வராத மாதிரி நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அந்த வீட்டுக்கு மகாராணி சிவகாமி தேவியா வரத்தான் போற. அந்த நாளுக்காக நீ கொஞ்ச நாள் மட்டும் காத்துருமா. அத்தை, நீங்க மட்டும் இல்ல, பாலாவும் குழந்தைங்களும் கண்டிப்பா நம்ம கூட தான் வருவாங்க. ஆமா, அப்ப நான் கிளம்புறோமா. ஏய் நீ வாடி. சூட்டோட சூடா செய்ய வேண்டிய விஷயத்த சூடு ஆறதுக்கு முன்னாடியே செய்யணும்ல. நீ வாடி வா. என் மேல இருக்கிற கோவத்தினாலதான் நீங்க அங்க போலான்னு முடிவெடுத்துட்டீங்களா? என் சைட்ல இருந்து நீங்க கோவப்படுற மாதிரி இனி எந்த சம்பவமே நடக்காத. நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கணும். ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கடவுள் காப்பாத்திருக்காரு. கால் தவறி உருண்டு போகும்போது ஒரு கல்லுல மோதி மயக்கமாயிட்டான். அப்படி நடக்காம இருந்திருக்கலாம். காலையும் தலையிலயும் சின்ன அடி தானே பட்டிருக்கு, அது சீக்கிரமா ஆறிடும். பிரீத்தியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சதுனாலதான் நிம்மதியா இருக்கேன். இந்த விஷயத்த வச்சு நீங்க வினு மேல கோவப்படாதீங்க.
இதுக்கப்புறம் அவனை திட்டி அடிச்சு அவனை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அவன் சின்ன பையன் இல்லக்கா. ஒரு 10-15 வயசானா எல்லாமே சரியா போயிடும். குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் காட்டுற குழந்தைங்களோட பேரண்ட்ஸுங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள கவனமாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வளர்க்கணும். அவங்களுடைய குடும்பத்தனத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாமே என் விஷயத்துல அனுபவிக்கணும்னு அப்படின்னு வரும்போது தான் குழந்தைங்கள நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட பசங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்துல சில பேரண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. மற்ற பசங்களோட அவங்க பண்ற கம்பேரிசன் தான் பிரச்சனை. அவனை போல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி வரவே கூடாது. 5ஆம் கிளாஸ் போகும்போதே IASக்கு படிக்கிற மாதிரி குழந்தைங்க படிக்கணும்ன்ற எண்ணத்தை விட்டாதா குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா படிப்பாங்க. என் பையன் ஆபத்தானவன்னு மற்றவங்க சொல்றத கேட்கும் போதுதான் என்னால சகிச்சுக்கவே முடியல சித்தாரா. எல்லாரும் மோசமானவங்க இல்லக்கா. குழந்தைங்கள சில பேருக்கு மோசமான சுபாவம் இருக்கு, அவ்வளவுதான். அதை நம்ம ஈஸியா மாத்திடலாம். 2-3 மாசத்துக்கு அவனை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவனை மாத்தி காட்டுறேன். அது உனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை தானே நான் கேட்க போறேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கல்யாணமே வேண்டான்னு நான் சொன்னப்போ என் ஃபேமிலி எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும். அவங்க கொடுத்த டைமும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டாகணும். ஆனா மாப்பிள்ள அது சிவபிரசாதா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா. நூறு ஆயுசு வந்துட்டான் பாரு. நீங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் போயிட்டு அப்புறமா வரேன். நாங்க அந்த ட்ரிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் முடிஞ்சிருச்சுல. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பிரீத்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும்? அப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல, ஜங்ஷன்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வீடு காலியா இருக்கு. வாடகை கம்மி தான், ஆனா ஒரு 16,000 அட்வான்ஸ் கொடுக்கணும். இங்க இருந்து காலி பண்ணும்போது சுரேந்தருடைய வாடகையும் நான் கொடுத்துதானே ஆகணும். அப்புறம் புது வீட்டுக்கான அட்வான்ஸ் பணம், இது எல்லாமே கண்டிப்பா நடக்காது சிவா. ஹவுஸ் ஓனருக்கு பேலன்ஸ் அப்புறமா கொடுத்துக்கலாம். இங்க இருந்து நீ காலி பண்ணணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கே நம்ம அங்க போய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும். லேட் பண்ணா அப்புறம் வீடு கிடைக்காம போயிடும். ஒரு 2 மாசத்துக்கு நான் இங்கே இருக்கேன். அதுக்குள்ள கண்டிப்பா இன்னொரு வழி பிறக்கும். இத பத்தி சொல்லதான் நான் வந்தேன். உனக்கு இஷ்டம் அப்படின்னா உன்னை கூட்டு போய் வீட்டை காமிக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்ல, டக்குன்னு என்னால பணத்தை ரெடி பண்ண முடியாதுல்ல, அதனாலதான். ஓகே, அது உன்னோட இஷ்டம். கிளம்புறியா? நான் இங்க 1 மணி நேரம் இல்லாம இருக்கிறதா உனக்கு நல்லது. சித்தாரா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமாமா. அதை கேட்க எனக்கு டைம் இல்ல. நீ சொல்ல வேண்டியதை அவன்கிட்ட போய் சொல்லு. ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்களும் வாங்கல. இது உன்னுடைய லைஃப், அதை நீ தனியா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். வண்டியை ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு? நம்மளோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுதா? அதான் பேசி முடிச்சாச்சுல்ல. இல்ல, புரிஞ்சுக்காம ஒரு சில விஷயங்களை பேசி உங்ககிட்ட இருந்து விலகி போனது தவிர வேணுமா வேண்டாமான்னு நாம ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்கல. என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன். அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னா உன்னோட எண்ணம் தான் என்ன? நாளைக்கு காலையில நான் என்னோட பேக் எடுத்துக்கிட்டு உன்னோட வீட்டுக்கு தான் வந்து தங்க போறேன். அங்க எதுக்கு பாக்குறீங்க? பாலாக்கா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 4 பேருக்கு தெரியற மாதிரி என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வழிதான். நேரா நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். உன் ஃபியூச்சர் எனக்காக ஸ்பாயில் பண்ணிக்காத சித்தாரா. உன்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆட்டோக்காரங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்கு. என் ஃபேமிலிக்காக இல்ல, என்னோட திருப்திக்காக தான் நான் சிவபிரசாத கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான் நீ உன் ஃபேமிலிக்கு வாக்கு கொடுத்துருக்கியே. அது அன்னைக்கு 5-6 மாசத்துக்கு அப்புறம் எந்த வாக்கையும் நம்ம மீறலாம். இப்படி அடிக்கடி வார்த்தையும் முடிவையும் மாத்திர உன்னை நான் எதை வச்சு உன் மேல நம்பிக்கை வைக்கிறது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத நான் எந்த நம்பிக்கையில 4 பேர்கிட்ட சொல்றது? ஓ, அப்ப அதான் விஷயமா? அதுதான் விஷயமே. தங்க மரத உரசி பார்க்கலாம். பொண்ணோட விஷயத்துல இப்படி முடியாது இல்லையா? நான் இனிமே வாக்கு மாற மாட்டேன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும்? அன்னைக்கு ராத்திரி ஓடி போறதுக்காக பேக்கோட வந்த நீ திடீர்னு வேற ஒருத்தன் கூட உனக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருச்சு. இப்போ என்னை விட பணக்கார ஒருத்தன் வரும்போது அவன் கூட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்?
என்னை தூண்டி விட்டு என்னை விட்டுட்டு போலான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? சொல்லுங்க, எத்தனை மாசம் வேணும்? 2 மாசம். சரி. அதுக்கு நடுவுல உனக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் ஆச்சுன்னு தெரிஞ்சா? என்ன அந்த மாதிரியான கேரக்டர் நினைக்காதீங்க. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கான பதில 2 மாசத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். என்னோட டைமை நான் வெற்றிகரமா முடிக்கிற அன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறமா தான் என்னை இத்தனை நாள் பைத்தியம் மாதிரி சுத்த வச்சதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து கணக்கு தீக்க போறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.